வணக்கம் children, this is Malathi. இன்னைக்கு நாம 10th standardல செகண்ட் சாப்டர் சீக்வென்ஸ் அண்ட் சீரிஸ் பார்க்க போறோம். அதாவது எண்களும் தொடர்வரிசைகளும். இதுல நாம ஒரு சாதாரண வகுத்தல் கணக்குகளை சின்ன கிளாஸ்ல இருந்து போட்டுட்டு இருக்கோம் இல்லைங்களா? ஒரு சாதாரண வகுத்தல் கணக்கை எந்த ஒரு அமைப்புல எழுதி அந்த அமைப்பை தான் நம்ம யூக்ளிடியன் டிவிஷன் லெம்மா அப்படின்னு சொல்றோம். அதாவது யூக்ளிடியன் வகுத்தல் துணை தேற்றம் அப்படின்னு சொல்றோம். என்ன சாதாரண வகுத்தல் அது அப்படின்னா, ஒருவேளை ஒரு 32 நம்ம 5ஆல வகுக்க சொல்றாங்கன்னு வச்சுக்கோங்களேன். நம்ம என்ன பண்ணுவோம்? 32 5 போட்டு வகுப்போம். IR 30ன்னு சொல்லுவோம். மிச்சம் 2. நான் இதை எழுதும் போது எப்படி எழுதுவோம்? ஈவு ஆன்சர் எழுதும்போது ஈவு சமம் 6, மீதி சமம் 2. அதாவது இதை தானே நம்ம மீதின்னு சொல்லுவோம். இங்கிலீஷ்ல சொல்லணும் அப்படின்னா ரிமைண்டர். இதை என்ன சொல்லுவோம்? ஈவு அப்படின்னு சொல்லுவோம். இங்கிலீஷ்ல சொல்லணும்னா கோஷன். இந்த மேல வருது இல்லைங்களா? இப்போ இது டிவைசர், இது டிவிடெண்ட். எப்பவும் போல இது வகுத்து இது வகுபடும் எண். இப்போ இந்த ஒரு நம்பரை இன்னொரு நம்பரால வகுத்தா கிடைக்கக்கூடிய ஈவையும் மீதியும் இந்த மாதிரி நம்ம ஆன்சர் எழுதுவோம். இந்த மாதிரி அல்லாம பாருங்க, 32 சமம் 5 இன்டு பாருங்க, இந்த ஈவை எழுதுறோம் 6 பிளஸ் 2. இந்த மாதிரி அமைப்புல எழுதுறது தான் நம்ம யூக்ளிட்ஸ் டிவிஷன் லெம்மா, அதாவது யூக்ளிடியனின் வகுத்தல் துணை தேற்றம் அப்படின்னு சொல்றாங்க. என்ன அப்படின்னா, இந்த 2 நம்பர் என்னவா வேணாலும் இருக்கலாம். அதாவது வகுபடும் எண்ணும் வகுக்கக்கூடிய எண்ணும் என்னவா வேணா இருக்கலாம். அதனால இதை நம்ம 7 கொடுத்துருக்காங்க, இதை பீனு கொடுத்துட்டாங்க. இங்க இருக்கு பாத்தீங்களா, இது ஈவும் இது மீதியும். ஈவை இங்கிலீஷ்ல என்னன்னு சொல்லுவோம்? கோஷன்ட்னு சொல்லுவோம். அதுல இருக்கிற ஃபர்ஸ்ட் எழுத்து கியூவையும் மீதிய தமிழ்ல என்ன இங்கிலீஷ்ல என்னன்னு சொல்லுவோம்னா ரிமைண்டர்னு சொல்லுவோம். அதுல இருக்கிற ஃபர்ஸ்ட் எழுத்து இருக்கு இல்லைங்களா, 6ஐயும் கொடுத்துட்டு இந்த மாதிரி அமைப்புல எழுதுனா இதைத்தான் நம்ம யூக்ளிட்ஸ் டிவிஷன் லெம்மான்னு சொல்றோம். இதுல என்ன சொல்றாங்க அப்படின்னா, இந்த 6 எப்படி இருக்கும் அப்படின்னா 0க்கு சமமா இருக்கலாம், ஓகேங்களா? அதாவது 0 விட பெருசாவும் இருக்கலாம். ஆனா எப்படி இருக்கணும்? கண்டிப்பா இந்த வகுத்தியை விட இதை விட நமக்கு என்னவா தான் இருக்குங்க? சின்னதா தானே இருக்கும். அதனால இதைத்தான் நம்ம அந்த கண்டிஷனோட சேர்த்து எழுதிட்டோம். இந்த கண்டிஷனை தான் நம்ம யூக்ளிட் டிவிஷன் லெம்மா அப்படின்னு சொல்றோம். இதை பயன்படுத்தி பல கணக்குகள் நம்ம இந்த பயிற்சியில பார்க்க போறோம். வாங்க. Exercise 2.1 the first sum, find all positive integers when divided by 3 leaves remainder 2. அதாவது 3ஆல் வகுபடும் போது மீதி 2ஐ தரக்கூடிய அனைத்து மிகை முழுக்களையும் காண்க அப்படின்னு இருக்காங்க. சும்மா சின்னதா ஒரு வேலை செய்யலாம். நம்ம இப்படி ஒரு முக்கோணம் 3 பக்கம் உள்ள ஒரு முக்கோணம் போட்டுக்கலாம். நம்பர்ஸ் நம்ம இப்போ வரிசையா எழுத போறோம். பாருங்க, 0 வரதெல்லாம் இங்க, 1 மிச்சம் வரதெல்லாம் இங்க, 2 மிச்சம் வரதெல்லாம் இங்க வர மாதிரி. ஏன்னா 3 கார்னர்ஸ் இருக்கும்போது நமக்கு மிச்சம் 0 வருது, மிச்சம் 1 வருது, மிச்சம் 2 வருதுன்னு இப்படி எழுதிட்டோம். பாருங்க, 0 1 2 அடுத்து என்ன 3, இது 4, இது 5, பாருங்க 6 7 8 9 10 11 12, அப்புறம் இங்க 13, அப்புறம் 14, அது 15, அப்புறம் 16 17 18, இப்படி கண்டினியூஸா நம்ம எழுதிட்டே போகலாம். இப்போ மீதி 2 வருதெல்லாம் பாருங்க இங்க வந்திருக்கா. இது சும்மா தெரிஞ்சுக்கணும், நீங்க புரிஞ்சுக்கணும், அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணுங்கிறதுக்காக இது போட்டிருக்கேன். அப்போ 3 n அப்படிங்கிறது 3இன் மடங்கு. அப்போ இது கூட நம்ம 1ன்னு போட்டா 3 இதெல்லாம் வந்துருக்கும். 3 6 9 இந்த 3உடைய மடங்கு பூரா வந்துடும். நமக்கு மீதி 2 வேணும் அப்படின்னு சொன்னா +2 போட்டுக்கலாங்களா? ஸோ நமக்கு வந்து இது நமக்கு கிடைக்க வேண்டிய எல்லாமே இதுலயே வந்துடும். ஏன்னா வந்து நம்ம எங்கிருந்து எடுத்துக்கிறோம்? n belongs to natural numbers, இயல் எண்கள் இருந்து எடுத்துக்கிறோம். இப்போ 1ன்னு போடுங்க. ஃபர்ஸ்ட் பாருங்க, n-க்கு 1ன்னு போடுங்க. என்ன கிடைக்கும்? 3 × 1 + 2 சமம் 5ங்களா? n-க்கு 2ன்னு போடுங்க. 3 × 2 + 2 சமம் 7, 3 2 6 8ங்களா? பாருங்க, 5க்கு அப்புறம் 8. அதே மாதிரி n சமம் 3ன்னு போடுங்க. 3 × 3 9 + 2 11 ஆயிடுமா? பாருங்க, கண்டினியூஸா வந்துருச்சா? அப்போ நம்ம இந்த ஃபார்மட்ல எழுதினாவே போதும். அதாவது find all the positive integers when divided. 3ஆல வகுத்தா மீதி 2 வரக்கூடியதெல்லாம் என்ன அப்படின்னா 5, 8, 11, 14, 17, etc. என்ற எண்கள். அதை இந்த அமைப்புலையும் எழுதுனா நம்ம இந்த மாதிரி தனியா கண்டுபிடிச்சும் போடலாம். இரண்டாவது கேள்வி பாருங்க, a man has 532 flower pots. He wants to arrange them in rows such that each row contains 21 flower pots
find the number of completed rows and how many flower pots are left over. அதாவது ஒருத்தர் என்ன பண்ணியிருந்தாராம், அவர்கிட்ட 532 பிளான்ஸ் அதாவது ஃப்ளவர் பாட்ஸ் வச்சிருந்தாருங்களாம், செடிகள் பூச்செடிகள் வச்சிருந்திருக்காரு. அப்படின்னா 532 செடிகளையும் 21 ரோல சமமா, அதாவது ஒவ்வொரு வரிசைக்கும் 21 செடி வைக்கிற மாதிரி அரேஞ்ச் பண்ண சொல்லியிருக்காங்க. அப்படிங்கும் போது நம்ம இங்க வகுத்தல் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். அது ஒரு ரோல 21, அதே மாதிரி எல்லா ரோலையும் 21 வரணும். அப்படிங்கும் போது அதை வகுத்தல்னு நம்ம புரிஞ்சுக்கிறோம். புரிஞ்சுட்டு வகுக்கிறோம். எது 532 21 செடி தானே வைக்க சொல்லியிருக்காங்க, அதனாலதான் 21 வகுக்கிறோம். 21 வகுத்தா 2 வாட்டி 42ங்களா, அப்புறம் 1 1 2 5 வாட்டி 4 5 5 2 10 அப்ப 7 மிச்சம். அப்ப இதை எப்படி எழுத போறோம் அப்படின்னா 532 யூக்ளிடியன்ஸ் லெம்மா இருக்கு இல்லைங்களா, அது மாதிரி எழுத போறோம். 532 21 into 25. இது மீதி பாருங்க +7 எழுதிட்டோங்களா. இப்போ இதுல இருந்து என்ன தெரியுது அப்படின்னா 25 ரோக்கு நம்ம 21 செடிகளை வைக்க முடிஞ்சிச்சு முழுசுமா. அப்புறம் மீதி எத்தனை செடி வந்துச்சு அப்படின்னா 7 செடி வந்துச்சு. அதுக்கான ஆன்சர் எழுத போறோம். ஃபர்ஸ்ட் क्वेश्चनக்கான ஆன்சர் 25 வரிசைகள் ரோஸ். completed rows. ரெண்டாவது क्वेश्चन என்னன்னா மீதி எத்தனை வந்துச்சுன்னு சொல்றாங்க. 7 remains. அது 7 மீதி ஆச்சு அப்படின்னு சொல்லி எழுதிட்டோம். The third sum, prove that the product of two consecutive positive integers is divisible by 2. அதாவது தொடர்ச்சியான இரு மிகை முழுக்களின் பெருக்கற் பலன் 2 ஆல் வகுபடும் என நிறுவுக அப்படின்னு கொடுத்திருக்காங்க. நம்ம என்ன அடுத்தடுத்த நம்பர்னு சொல்லியிருக்காங்க, அதனால என்ன பண்றோம், ஃபர்ஸ்ட் எக்ஸ்ங்கிறது ஒரு நம்பரா இருந்தா அதுக்கு அடுத்த நம்பர் என்னன்னு சொல்லுவாங்க, x + 1ன்னு சொல்லுவோமா. இப்ப 2ன்னு ஒரு நம்பர் இருக்கு, அது அடுத்த நம்பர் வேணும்னா என்ன பண்ணுவோம், 2 கூட 1 கூட்டினா அடுத்த நம்பர் கிடைக்குமா பாருங்க. அப்பதானே 2, 3, அதனாலதான் இது x ன்னு வச்சுக்கிட்டோம்னா இது x + 1. அப்போ அடுத்தடுத்த இரு மிகை முழுக்களை x, x + 1 என்க. So be two consecutive numbers, positive integers. அடுத்தடுத்த இரு மிகை முழு. எடுத்துக்கிட்டோம் x-ம் x + 1ம். இப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா ரெண்டு கேஸ்க்கு இதை ப்ரூஃப் பண்ணணும். என்ன ரெண்டு கேஸ்னா xங்கிறது ஒரு இரட்டைப்படை எண்ணாக இருந்தாலும் 2ஆல வகுப்படுது, இல்ல xங்கிறது ஒரு ஒற்றைப்படை எண்ணாக இருந்தாலும் நம்மளால 2ஆல வகுப்படுதுங்கிற ரெண்டு கேஸையும் காமிக்கணும். ஃபர்ஸ்ட் எடுத்துக்கோங்க, x be even, அதாவது இரட்டைப்படையாக இருப்பின். அப்ப என்ன வரும், நம்ம என்ன பண்ணலாம், x க்கு பதிலா என்ன எடுத்துக்கலாம், 2n எடுத்துக்கலாங்களா. அப்போ x + 1 என்ன ஆகும், 2n + 1 ஆயிடுமா. இப்ப ரெண்டையும் பெருக்கணும், பெருக்கற் பலன் தான் சொல்லிருக்காங்க, ரெண்டையும் பெருக்கினா 2ஆல வகுபடும். அப்போ x * x + 1 சமம் 2n * 2n + 1 ஆயிடும். பாருங்க இது கண்டிப்பா 2ஆல வகுபடுமா பாருங்க. வகுத்தோம்னா வெளியே ஒரு 2 இருக்கா, அடிச்சிடுவோமா. அப்போ 2ஆல் வகுபடும். ரெண்டாவது கேஸ் 2, இது வந்து கேஸ் 1. இப்ப கேஸ் 2 எடுக்கணும். என்ன, x be odd, ஒற்றைப்படையாக இருந்தால். அப்ப என்ன, x சமம் 2n + 1 எடுப்போங்களா. அப்போ x + 1ங்கிறது என்ன ஆகும், 2n + 1. இந்த x க்கு பதில் 2n + 1, இந்த +1 ரெண்டையும் பெருக்கினா x * x + 1 சமம் 2n + 1 into 2n, பாருங்க இதை கூட்டுங்க +2 ஆயிடுமா. இப்போ இந்த 2ல இருந்து 2 வெளியே எடுங்க, 2 into 2n + 1, இதுல இருந்து எடுத்துட்டோமா. அப்போ n + 1 மிச்சம் இருக்குமா, இதுல இருந்தா 2 எடுத்துருக்கோம். அப்போ n + 1 மிச்சம் இருக்கு. இது 2ஆல வகுப்படுங்களா கண்டிப்பா. So divisible by 2. பாருங்க இரட்டைப்படையா எடுத்தாலும் நமக்கு வந்து 2ஆல வகுப்படுது, ஒற்றைப்படையா எடுத்தாலும் நமக்கு பாருங்க 2ஆல வகுப்படுது. சோ நமக்கு என்ன சொல்லலாம் அப்படின்னா தொடர்ச்சியான இரு மிகை முழுக்களின் பெருக்கற் பலன் எப்பொழுதும் 2ஆல இருக்கும். அதனால hence proved அப்படின்னு எழுதிட்டோம். அடுத்த கேள்விக்கு வரோம்.
when the positive integer a, b and c are divided by 13, the respective remainders are 9, 7 and 10. Show that a plus b plus c is also divisible by 13. அதாவது ஒரு மிகைமுழு, அதாவது மூணு மிகைமுழுக்கள் இருக்கு. a, b, c னு மூணு மிகைமுழுக்களை 13 ஆல வகுத்தா a வந்து 9ங்கற மீதியை தருது, b வந்து 7ங்கற மீதியையும், c வந்து 10ங்கற மீதியையும் தருதுன்னா a plus b plus c யும் கண்டிப்பா 13 ஆல வகுபடுதுன்னு காட்டுன்னு இருக்காங்க. நாம முதல்ல a வை எழுதிக்க போறோம். எப்படி எழுதிக்க போறோம் அப்படின்னா வகுத்தல் விதி யூக்ளிடோடைய டிவிஷன் லெம்மா வச்சு எழுத போறோம். எப்படி பாருங்க, a அப்படிங்கறத 13 ஆல வகுத்தானா 13, q1 கோஷன்ட் q1 னு வச்சுக்கலாங்களா, என்ன மீதி வருது 9 வருதுனாங்களா, அது அப்படியே எழுதிப்போம். அதே போல b க்கு என்ன எழுதுவோம் 13 q2 plus 7 னு எழுதிக்கலாங்களா, c க்கு 13, ஏன்னா 13 ஆல வகுத்தா தானே, அதனால 13 ஆல வகுப்பட்டா இந்த மாதிரி ஒரு கோஷன் q1 q2 q3 னு ஒரு ஈவு கிடைக்குது. மீதி இங்க பின்னாடி இது மீதி எல்லாம் எழுதிட்டோம். இப்போ இதெல்லாம் கூட்டினா அப்படின்னா நம்ம அப்படியே கூட்டுவோம் a plus b plus c. இப்போ இந்த இடத்துல என்ன ஆகும் அப்படின்னா 13, இது 3ல இருக்கிற 13 வெளியே எடுங்க, q1 plus q2 plus q3. அப்புறம் இந்த நம்பர்ஸ் எல்லாம் கூட்டிக்கலாங்களா, 16 26 வந்துடும். இப்போ இந்த 13 into q1 plus q2 plus q3 plus இந்த 26 13 into 2 ன்னு போடலாங்களா. இப்போ இந்த இது ரெண்டுல இருந்தும் இந்த பாருங்க, இதுலயும் 13 இருக்கு, இதுலயும் 13 இருக்கு, அதனால இத வெளிய எடுத்துடலாமா. அப்போ q1 plus q2 plus q3 plus 2 அப்படினா அதுவும் சேர்ந்துருமா. இங்க என்ன a plus b plus c பாருங்க, 13 into something இருக்கு, அதாவது 13 ஒரு q னு போட்டுக்குவோம் plus 0. அப்போ a plus b plus c பாருங்க 13 ஆல வகுக்கும் போது மீதி நமக்கு 0 கிடைக்குது. இது வந்து என்ன தெரியுது அப்படின்னா a plus b plus c divisible by 13, 13 ஆல் வகுபடும் என நிறுவப்பட்டது. hence proved. ரொம்ப சிம்பிளா ப்ரூவ் பண்ணிட்டோம். எந்த மிகைமுழுவின் வர்க்கத்தையும் 4 ஆல் வகுக்கும் போது மீதி 0 அல்லது 1 மட்டுமே கிடைக்கும் என நிறுவுக. அதாவது prove that square of any integer leaves the remainder 0 or 1 when divided by 4. அதாவது ஒரு ஸ்கொயர் நம்பர் இருந்துச்சு அப்படின்னா அந்த ஸ்கொயர் நம்பரை 4 ஆல வகுத்தோம்னா 0வும் 1 மட்டும் தான் மீதி அப்படிங்கறத நீங்க ப்ரூவ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நாம இதுலயும் அதே மாதிரி ரெண்டு கேஸ் எடுத்துக்கணும். என்ன கேஸ் அப்படின்னா x அப்படிங்கிற ஒரு நம்பர், அதுக்கு வர்க்கம் கண்டுபிடிக்கிறோம் அப்படின்னா இப்போ என்ன சொல்லுவோம், ஸ்கொயர் ஆஃப் x என்னன்னு சொல்லுவோம் x ஸ்கொயர் இல்லைங்களா, இப்படிதானே கண்டுபிடிப்போம். இப்போ அதை ஃபர்ஸ்ட் என்ன எடுத்துக்கணும் அப்படின்னா ஒற்றைப்படை எண்ணாவும் அதுக்கப்புறம் இரட்டைப்படை எண்ணாவும் வச்சு ப்ரூவ் பண்ண போறோம். ஃபர்ஸ்ட் பாருங்க xb ஈவன் எடுத்துக்கலாம், இரட்டைப்படையா எடுத்துக்கலாம். இரட்டைப்படை எண்ணா எடுத்துக்கிறோம். இரட்டைப்படை எண்ணா எப்படி இருக்குங்க, x சமம் 2n ஆகுமா. அப்ப இதனுடைய வர்க்கம் தானே வேணும். சோ x ஸ்கொயர், ஸ்கொயர் ஆஃப் திஸ் தானே வேணும். அப்ப 2n the whole square என்ன கிடைக்கும் நமக்கு 4n ஸ்கொயர் னு கிடைக்குமா. இத 4 ஆல டிவைட் பண்ணுங்க, போய்டுங்களா. அப்போ ரிமைண்டர் எவ்வளவு, ரிமைண்டர் அதாவது மீதி என்ன கிடைச்சிச்சு 0 கிடைச்சிச்சு இல்லைங்களா. அப்போ அதாவது எப்ப எடுத்துக்கோம், நாம x என்பதை இரட்டைப்படை எண்ணாக எடுக்கும்போது அதுக்கு வர்க்கம் கண்டுபிடிக்கிறோம். வர்க்கம் கண்டுபிடிச்சு 4 ஆல வகுத்தா அது என்னவா கிடைக்குது, மிச்சம் 0 கிடைக்குது. அப்போ x ஸ்கொயரை டிவைட் பண்ணா by 4. அதே மாதிரி xb ஆட் எடுத்துக்கிறோம், அதாவது ஒற்றைப்படையா எடுத்துக்கிறோம். ஒற்றைப்படை எண்ண எப்படி எடுப்போம், x சமம் 2n plus 1 னு எடுப்போங்களா. இப்போ இதனுடைய வர்க்கம் கண்டுபிடிப்போம். x ஸ்கொயர் அப்படினா 2n plus 1 the whole square. இப்போ a plus b whole square ஃபார்ம்க்கு எக்ஸ்பாண்ட் பண்ணுவோங்களா, என்ன கிடைக்கும் 4n square plus 4n plus 1 னு கிடைக்குங்களா. பாருங்க a square a plus b the whole square ஃபார்முலா என்ன, a square plus 2ab plus b square. அப்ப a க்கு பதில் 2n, b க்கு பதில் 1 போட்டா இதான் கிடைக்கும். சரி, இப்போ இத 4 ஆல வகுக்கிறோம்னு வெச்சுக்கோங்க, x square by 4 அப்படினா 4n square plus 4 இந்த by plus 1 by 4 னு இருக்குமா. இப்போ ரெண்டுல இருந்து 4 வெளிய எடுத்துக்கலாம். இப்போ n square plus n plus 1 பாருங்க, இதையும் இத எல்லாத்தையும் 4 ஆல வகுக்கிறோம் அப்படினா பிரிச்சு கொடுத்துருவோம். இதுக்கும் இதுக்கு அதுக்கும் பிரிச்சு கொடுப்போம்.
அப்போ என்ன ஆகும் பாருங்க 4 இன்டூ n ஸ்கொயர் பிளஸ் n பை 4 பிளஸ் 1 பை 4. பாருங்க இதுக்கு இது போயிடுச்சு அப்படின்னா இதில் மீதி என்னதான் வரும்? இந்த இது என்ன சொல்லுவோம்? மீதி இருந்தானே சொல்லுவோம். இப்போ இது ஃபுல்லாக 4ஆல் வகுப்பட்டுருச்சு. அப்போ மீதி இருக்கிறது இந்த 1 மட்டும் தான் 4. அப்போ இதுலேருந்து என்ன தெரியுது அப்படின்னா ஒரு வர்க்க எண்ணை நம்ம 4ஆல் வகுக்கும் போது 0ங்கிற மீதி இங்கேயும் ஒற்றைப்படை எண்ணாக இருந்தால் 1ங்கிற மீதியும் கிடைக்குது. ஸோ மீதி இங்க 1. பார்த்தீங்களா? இங்க மீதி 0, இங்க மீதி 1. அதனால என்ன பண்ணிட்டோம்? சரி பார்க்கப்பட்டது. சரிங்களா? அடுத்த क्वेश्चन பார்க்கலாம். Use Euclidean's division algorithm to find the HCF of 340 and 412. இதுல நாம என்ன பண்ணனும்னா அந்த division algorithm ஃபர்ஸ்ட் எழுதிக்கிறோம். A = BQ + R அப்படிங்கற அந்த division algorithm. இதுல என்ன அப்படினா இந்த ரெண்டுல எது பெரிய நம்பரோ அதை முன்னால கொண்டு வந்துருங்க. இது ரெண்டு எது பெரிய நம்பர்? 412 கொண்டு வரலாங்களா? அப்புறம் இத வகுபடும் எண்ணாகவும் இத வகுத்தியாகவும் 340 வகுத்தியாகவும் வச்சுக்கிட்டு இப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்கணும் அப்படின்னா ஈவும் மீதியும் கண்டுபிடிக்கணும். அப்ப அதுக்கு என்ன பண்ணணும்? வகுக்கணும் இல்லைங்களா? பாருங்க எதை 412 340ஆல வகுக்கணும். நமக்கு தெரியும் ஒரு வாட்டின்னு. ஸோ 340ன்னு போடுறோம். 2 பாருங்க கழிக்கிறோம். 11ல 4 போச்சுன்னா 7. ஸோ 72. அப்போ இங்க எப்படி எழுதணும்னா இதுதான் ஈவு. அப்போ 1 பிளஸ் மீதி என்னங்க? இந்த 72 அதை இப்படி எழுதிக்கிட்டோம். அடுத்து என்ன பண்ணணும்? இந்த 340 இங்க கொண்டு வந்து எழுதிக்கணும். 340 சமம் இந்த 72 இங்க வச்சு எழுதிக்கணும். இப்போ என்ன பண்ண போறோம்? இந்த 340 72ஆல வகுக்கணும். பாருங்க 340 72ஆல வகுக்கிறோம். 5 வாட்டி பார்க்கலாங்களா? இன்டூ 5 5 4s 5 2s 10 35 36 வருதுங்களா? அப்போ கம்மியா எத்தனை வாட்டி? நம்ம வந்து 4 வாட்டி போட்டுக்கலாமா? 4 வாட்டி 4 2s 8 28 கழிக்கலாங்களா? 10ல 8 போச்சுன்னா 2 3 4 5 6 7 8 அப்போ 5ங்களா 52 மிச்சம். ஸோ 4 வாட்டி பிளஸ் மிச்சம் 52 வருது. எழுதிட்டோமா? இப்போ அடுத்து என்ன பண்றோம்? இந்த 72 இங்க கொண்டு வாங்க, இந்த 52 இங்க கொண்டு வாங்க. அப்ப என்ன பண்ணணும் பாருங்க. 72 இங்க போட்டோம், 52 ஒரு வாட்டி 52ங்களா? மிச்சம் 20. ஸோ ஒரு வாட்டி மிச்சம் 20. அடுத்து என்ன பண்ணணும்? 52 இங்க போட்டுட்டு இந்த 20 இங்க கொண்டு வரலாங்களா? அப்ப பாருங்க 52 20ஆல வகுக்கிறோம். 2 வாட்டி 40 மிச்சம் 12 வருமா? அப்ப 2 வாட்டி மிச்சம் 12 எழுதிட்டோம். இதே மாதிரி தொடர்ந்து நம்ம வகுத்துட்டே போகணும். எப்போ இந்த இடத்துல 0 வர வரைக்கும் வகுக்கணும். பாருங்க இப்போ அடுத்து என்ன பண்ணணும்? இந்த 20 இங்க தள்ளி போட்டுக்கலாங்களா? இந்த 12 இங்க போடலாமா? இப்போ 20 12ஆல வகுக்கணும். ஒரு வாட்டி 12 மிச்சம் 8. ஸோ ஒரு வாட்டி மிச்சம் 8ன்னு போட்டோம். மறுபடியும் என்ன பண்ணணும்? இந்த 12 இங்க எழுதிக்கணும், இந்த 8 இங்க எழுதிக்கணும். பாருங்க 12 8ஆல வகுக்கிறோம். ஒரு வாட்டி 8 மிச்சம் 4. ஸோ ஒரு வாட்டி மிச்சம் 4. இப்போ அடுத்து என்ன பண்ணணும்? 8 இங்க போட்டுடலாம், 4 இங்க போட்டோமா? பாருங்க 8 4 2 8 மிச்சம் 0. அப்போ 4 2 வாட்டி பிளஸ் 0 எந்த இடத்துல நிக்குது 0 மீதி வருதோ அந்த இடத்துல இருக்கக்கூடிய இந்த வகுத்தி தான் நமக்கு மீ போவா. சரிங்களா? அப்போ நம்ம என்ன பண்றோம்? therefore மீ போவா சமம் 4. HCF சமம் 4. அதாவது 0 மீதி வரக்கூடிய கடைசி டிவைசர் is called the HCF of the given data. So 340க்கும் 412க்கும் கடைசியா 0 கொடுத்த வகுத்தி இந்த 4 தான். ஸோ அந்த 4 தான் நமக்கு ஆன்சர்.